ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். குருவாழ்க, குருவே துணை. தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி இணைந்து வழங்கும் வாரம் ஆரவாரம் நிகழ்ச்சிக்கு 265வது வாரம். தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா நிறுவனர் நான் மணிகண்ட ராஜா ஐயா அவர்களுக்கு எனது வணக்கம் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது உலகமுள்ளா ஒளிபரப்பிட்டு இருக்கிற திரு முத்துப்பாண்டி ஐயாவுக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிட ஆசான்கள், ஜோதிட மாணவர்கள் எல்லாத்துக்கும் எனது மாலை நேரத்து வணக்கத்துடன் இன்றைய நட்சத்திர வகுப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ண இருக்கிறோம். 14வது நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரத்தோட செவ்வாயோட நட்சத்திரம். இதனுடைய கணம் ராட்சசம், இதனுடைய மிருகம் ஆண் புலி, விருச்சம் வில்வம், பச்சி மரங்குத்தி அப்படின்னு இருக்குது. ஸோ சித்திரை அப்படின்னாவே இது செவ்வாயோட நட்சத்திரங்களால இவங்களுக்கு சுக்கிரனோட கரும பதிவு பெற்ற நட்சத்திரம். இவங்க செவ்வாய்னாவே எல்லாத்துலயும் ஒரு வேகம். சித்திரை முதல் 2 பாதங்கள் கன்னியிலையும் அடுத்த 2 பாதங்கள் துலாத்துலயும் இருக்கு. அப்போ ரெண்டுக்கும் வேரியேஷன் என்னன்னா, கன்னி சித்திரை கணக்கிடும், துலாம் சித்திரை அழகு பார்க்கும். அப்போ வேகமா இருக்கும், ஒவ்வொரு செயல் வேகமா இருக்கும். முடிவெடுக்கிறதும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட யோசனையும் இல்லாம முடிவெடுத்து போய் மாட்டிக்கிறது. அதே மாதிரி கஷ்ட காலத்திலும் தாய் தந்தைக்கு உதவிகரமா இருப்பாங்க. இவங்களுக்கு உள்ளுணர்வுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த உள்ளுணர்வு சொல்றதுக்கு இன்டியூஷன் பவர் அப்படின்னு பேரு. அந்த இன்டியூஷன் பவரை யூஸ் பண்ணாங்கன்னா இவங்க எல்லாத்துலயும் ஜெயிக்கலாம். அது இண்டிகேஷன் காட்டி கொடுக்கும், என்ன நடக்குதுங்கிறத காட்டி கொடுக்கும். இவங்களுக்கு என்னன்னா, இவங்களுக்கு பேசிக்காவே யாராவது ஆலோசனை யாராவது சொன்னாங்கன்னா அதை கேட்க மாட்டாங்க. இவங்க யாராவது ஆலோசனை சொன்னா எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பத்துல ஏதோ ஒரு இவர் சொல்றத போய் எப்படி கேட்கறது, ஒரு பைத்தியகாரத்தனமா இருந்தாலும் ஆனா அதுபடிதான் நடக்கும். அதான் இன்டியூஷன் பவர்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இவர் சொல்றது ஏதோ பைத்தியகாரத்தனமா இருந்தாலும் ஆனா அதான் பின்னாடி நடக்குங்கிறதப்போ அது ஒரு ஷாக்கிங்கா இருக்கும். இவங்க ஏதாவது ஒரு கனவு கண்டுட்டாங்கன்னு சொன்னா அது பழிக்கும். அதான் அந்த இன்டியூஷன் பவர். இவங்க கிட்ட என்னன்னா, மத்தவங்க கிட்ட சென்டிமெண்ட் போய் இவங்க கிட்ட திணிச்சாங்கன்னா எடுபடாதுங்க. அவங்க சென்டிமெண்டா இவங்களை ஏதாவது சொன்னா இவங்க கேட்டுக்குவாங்க. சென்டிமெண்டா அப்ரோச் பண்ணி பார்க்கலாம்னா இவங்க கிட்ட அந்த சென்டிமெண்ட் வேலைக்கு ஆகாது. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்திலையும் முன்யோசனை இல்லாம பதில் கொடுத்துட்டு அதுக்கு மாட்டிக்கு முடிப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் தான் எதிரிகளையும் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி வந்தாதான் இவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இவங்களுக்கு 33ல இருந்து 55 வயசு வரைக்கும் வாழ்க்கை கொஞ்சம் நல்லா இருக்கு. 33 வயசு வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். 33 தாண்டிட்டாங்க அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கு. 55 வயசு வரைக்கும் நல்லா இருக்கு. இவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி எதிர்பாராத இடத்துல இருந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அதிகம் முயற்சி பண்ணாமலேயே அது கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கான உதவி வெகுமதி எல்லாமே இவங்களுக்கு சுலபமா கிடைச்சிரும். அதாவது இவங்களுக்கு அக்ரிகல்ச்சரல், மெக்கானிக்கல், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆர்கிடெக்சர் இது எல்லாமே இவங்களுக்கு சூட்டபிலிட்டியா இருக்கும். சித்திர நட்சத்திரத்திற்காரோடைய தந்தை அவங்க குடும்பத்தை விட்டு கொஞ்சம் விலகி இருப்பாரு, இல்லைன்னா இல்லாம இருப்பாரு, இல்லைன்னா கொஞ்சம் வெளிநாடு வெளி மாநிலங்கள்ல இருப்பாரு. கணவன் மனைவிக்குள் சித்திரை நட்சத்திரக்காரங்களுடைய கனவி மனைவி லவ் மேரேஜ் பண்ணாலும் இவங்க கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைங்கிறது இருக்கவே இருக்காது. ஏன்னா இது சுக்கிரனோட கர்ம பதிவு பற்ற நட்சத்திரனால இவங்களுக்கு கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ரொம்ப கஷ்டம். இவங்களுக்கு எங்க பாதிக்கும் அப்படின்னா, வயிறு சார்ந்த விஷயங்களும், வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இவங்களுக்கு கண்டிப்பா பாதிக்கும். இவங்களுக்கு ஏதாவது பேட் ஹேபிட்ஸ் இருந்தா கல்லீரல் பாதிக்கிறது, அதே மாதிரி கணையம் பாதிக்கிறது, சுகர் வரதெல்லாம் இவங்களுக்கு பாதிப்பு இருக்கும். இவங்க பண்ற படிப்புக்கும் வேலைக்கும் சம்மந்தமே இருக்காது. சித்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க கோபம், பிடிவாதம், போராட்ட வாழ்க்கை அதிகமா இருக்கும். ஒரே விஷயத்த மீண்டும் மீண்டும் செய்வாங்க. பாதம் 2 நல்ல பக்திமானா இருப்பாங்க. வெளியில போறதையே ஒரு ஆபீஸா வச்சிருப்பாங்க. தான் நினைச்சது நடக்கணும், அப்படி நடக்கலைன்னா அவங்களுக்கு வேதனையை ஏற்படுத்தி கொடுக்கும். பாதம் 3 இவங்களுக்கு சொகுசா ஆடம்பரமான வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறவங்க. பாதம் 4
பாதம் 4 வந்து மற்றவங்களுடைய குணம் அறிஞ்சு நடக்கக்கூடியவங்க. எப்பயுமே கன்னி சித்திரை கணக்கிடும்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். கன்னி சித்திரைனா கால்குலேட் மைண்டடா இருக்கும். அதே மாதிரி துலாம் அப்படின்னா வந்து அழகு சம்பந்தமான விஷயத்துல அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இவங்க எதுல ஜாக்கிரதையா இருக்கணும்னா, பேச்சுவார்த்தையில ஜாக்கிரதையா இருக்கணும். உடல் சார்ந்த விஷயங்கள்லையும் பழக்க வழக்கத்திலையும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த சித்திர நட்சத்திரத்துக்கான கோயில் வந்து பாத்தீங்கன்னா, சித்திர ரத வல்லப பெருமாள் கோயில் குருவித்துறை மதுரையில இருக்கு. இவங்களுக்கு அந்த கோயில் இல்லாம வேற என்ன கோயில் போலான்னு கேட்டீங்கன்னா, திருவையாறு ஐயாரீஸ்வரர் கோயில், அறமுளத்த நாயகி, இந்த 2 கோயில்களுக்குமே இவங்களுடைய ஜென்ம நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரத்தில் சென்று வழிபடுவார்களானால் இவங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா வளமும் ஏற்படும். இனி